தற்போது உடனுக்குடன் நேரலையில் கோவை ஆனைமலை வாரச்சந்தையில் மிளகாய் வியாபாரம் செய்த மூதாட்டியிடம் திமுக நிர்வாகி தகராறில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடையை எடுக்கச் சொல்லி மூதாட்டியிடம் அட்டூழியத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி சந்தோஷ்குமாரால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடையை எடுக்கச் சொல்லி திமுக நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மூதாட்டி செய்வதறியாது திகைத்து வருகிறார். ஓசியில் கடை போடுவியா, பணம் கொடு என தகராறில் ஈடுபட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி சந்தோஷ்குமாரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாசிலாமணி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் மாசிலாமணி. தற்பொழுது கோவையில் சாலையோரத்தில் கடை வைத்திருந்த மூதாட்டியிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி வாக்குவாதம் செய்து மூதாட்டியை மிரட்டும் தொனியில் பேசிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிகாமணி. ஆனைமலை பகுதியில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை காய்கறி சந்தை நடைபெறுவது வழக்கம். இங்கு பல்வேறு கிராமங்களில் இருந்து வரும் வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்ட கடைகளில் அமைத்து வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றனர். இந்த கடைகளை திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் 3 பேர் குத்தகைக்கு எடுத்துள்ளதாகவும் கடைக்கு தகுந்தாறு போல் 100 முதல் 200 வரை வசூலிப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே போல் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கடைகள் அமைத்து வியாபாரம் நடைபெற்று வந்த போது சுமார் 75 வயது மதிப்புத்தக்க மூதாட்டி ஒருவர் சிறிய தட்டுகளில் மிளகாய் வியாபாரம் செய்து வந்துள்ளார். அங்கு வந்த குத்தகைதாரரும் ஆனைமலை திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாகியுமான சந்தோஷ்குமார் என்பவர் இங்கெல்லாம் கடை போடக்கூடாது என அந்த மூதாட்டியிடம் ஓசிகளை கடை போடுவியா என பணம் கேட்டு வாக்குவாதம் செய்து தகாத வார்த்தையால் திட்டி கடையை எடுக்குமாறு, மேலும் மிளகாய் வைத்திருந்த தட்டுகளை தூக்கி எறிந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. செய்வதறியாத அந்த மூதாட்டி அழுது புலம்பியுள்ளார். இதனை பார்த்த அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்பொழுது பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிகாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி.